கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம ஹிந்து நியூஸ் பேப்பர் பார்த்துட்டே வரோம். ஸோ இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ சண்டே நியூஸ் பேப்பர்ல எப்பயுமே அதிகமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் தான் இருந்துச்சு. தமிழ்நாடு எக்கானமி ரிலேட்டடா ஒரு ஸ்டடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டடியில தமிழ்நாடு எக்கானமி எவ்வளோ க்ரோ ஆகுது, அடுத்த ஃபினான்ஷியல் இயர்ல எவ்வளோ க்ரோ ஆக போகுது, நம்மளோட பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, அதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த தமிழ்நாடு எக்கானமி பத்தின ஸ்டடியை யாரு ஃபர்ஸ்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஸ்டேட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், நம்மளோட நிதித்துறை தான் வந்து இந்த ஒரு ஸ்டடியை பண்ண சொல்லியிருப்பாங்க. யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எ ஸ்டடி ஆன் த ஸ்டேட் எக்கானமி கண்டக்டட் பை சி ரங்கராஜன் அண்ட் கேஆர் சண்முகம், சேர்பர்சன் அண்ட் டைரக்டர் ஆஃப் த மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கானமிக்ஸ். ஸோ நம்ம ஸ்டேட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு ஸ்டடி பண்ண சொல்லியிருக்காங்க. யார்கிட்ட பண்ண சொல்லியிருக்காங்கன்னா மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கானமிக்ஸ், அவங்க தான் வந்து இந்த ஒரு ஸ்டடியை வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டோட இந்த எக்கானமி எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த எக்கானமிக் ஸ்டடியை எப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 4 சினாரியோஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த 4 சினாரியோஸை தான் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில சினாரியோஸ் இந்த சென்ஸ் நம்ம அசியூம் பண்ணிப்போம் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத. அந்த மாதிரி ஒரு 4 அசம்ஷன் பேசிஸ்ல நம்மளோட எக்கானமி இவ்வளவுதான் க்ரோ ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட எக்கானமி இந்த 2024-25 இந்த ஃபினான்ஷியல் இயர்ல எவ்வளோ க்ரோ ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 8% இருந்து 10%, சம்வேர் பிட்வீன் 8 to 10% நம்ம க்ரோ ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 8 to 10% க்ரோத் அப்படிங்கிறது இந்தியாவோட ஆவரேஜோட அதிகம் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்தியாவோட ஆவரேஜ் பார்த்தோம்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோ சரி, இல்லை IMFஓ சரி, இல்லை ADBஓ சரி, எல்லாருமே எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவோட எக்கானமி 7 to 7.5% க்ரோ ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம தமிழ்நாடோட எக்கானமியை பார்க்குறப்ப 8 to 10% வரைக்கும் க்ரோ ஆக போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதே போன வருஷம் பார்த்தோம்னா 2023-24 முடிஞ்ச ஃபினான்ஷியல் இயர்ல தமிழ்நாடோட growth பார்த்தோம்னா ஒரு 8 to 9% இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் தமிழ்நாடோட growth ரேட் அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எப்படி அந்த ஒரு விஷயத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 4 சினாரியோஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன முக்கியமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பெர் கேபிட்டா இன்கம் பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பெர் கேபிட்டா இன்கம் டேட்டா அப்படிங்கிறது 2019-20 எடுத்த டேட்டா தான். ஓகேங்களா? ஸோ இந்தியா லெவலில் பெர் கேபிட்டா இன்கம் எப்படி இருக்கு, தமிழ்நாடு லெவல்ல ஆவரேஜா எவ்வளவு இருக்கு, தமிழ்நாடுல இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல யார் ஃபர்ஸ்ட் யார் லாஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல நமக்கு கொடுத்திருந்தாங்க. அந்த வகையில பாக்குறப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல ஒரு 19 மாவட்டங்கள் தமிழ்நாடோட ஆவரேஜோட கம்மியா இருக்காங்க. ஓகேவா? அப்ப தமிழ்நாடோட ஆவரேஜ் என்ன, ஆவரேஜ் பெர் கேபிட்டா என்ன, தனிநபர் வருமானம் என்னவா இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ 2,36,783 அப்படிங்கிறது சராசரியா ஒரு தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கு. ஓகேங்களா? 2,36,000 ரூபாய் ஓகேங்களா ஆண்டுக்கு அப்படிங்கறத எடுத்துக்கிறோம் நம்ம. ஸோ அதுதான் தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது தமிழ்நாடு ஃபுல்லா அப்படிங்கறத சொல்றாங்க. இதுவே இந்த 2,36,000க்கும் கம்மியா ஒரு 19 மாநிலங்கள் மாவட்டங்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில டாப் லிஸ்ட்ல யார் இருக்கா, பாட்டம்ல யார் இருக்கா அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ டாப்ல பார்த்தோம்னா திருவள்ளூர் மாவட்டம் தான் வந்து நமக்கு 3,64,000 ரூபாயோட நமக்கு திருவள்ளூரோட பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா ஈரோடு 3,57,000. அடுத்தது பார்த்தோம்னா கோயம்புத்தூர் 3,39,000. ஸோ இவங்கெல்லாம் டாப் 3ல இருக்கக்கூடியவங்க. ஓகேங்களா? திருவள்ளூர், ஈரோடு, கோயம்புத்தூர். இதே பாட்டம்ல பார்த்தோம்னா ஸோ நமக்கு பாட்டம்ல பார்க்குறப்ப யாரெல்லாம் இருக்காங்கன்னா பெரம்பலூர், திருவாரூர், விழுப்புரம். ஓகேங்களா? ஸோ பெரம்பலூரை பார்த்தோம்னா 1,07,000 ரூபாய், திருவாரூரை பார்த்தோம்னா 1,25,000, விழுப்புரம் பார்த்தோம்னா 1,30,000. ஸோ இவங்கெல்லாம் பாட்டம்ல இருக்காங்க. ஆனால் இவங்களோட ஆவரேஜ்லாம் பார்த்தோம்னா இந்தியாவோட ஆவரேஜோட கம்மியாக தான் இருக்கு. ஸோ நம்ம இந்த இடத்துல என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்தியாவோட பெர் கேபிட்டா இன்கம் ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்றத பார்த்தோம்னா 1.32 lakhs. ஓகேங்களா? தமிழ்நாட்டோட பார்த்தோம்னா 2.36 lakhs. ஓகேவா? தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு 19 மாவட்டங்கள் வந்து இந்த பெர் கேபிட்டா இன்கம் தமிழ்நாடோட ஆவரேஜ் பெர் கேபிட்டா இன்கமோட கம்மியா இருக்காங்க. அப்ப 19 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு. அந்த 19 டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் இருக்கக்கூடிய தனிநபர் வருமானத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கறத இந்த ரிப்போர்ட்லயும் வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. இந்த ரிப்போர்ட்ல நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாலும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னெல்லாம் எடுத்துக்கிறோம்னா தமிழ்நாடோட எக்கானமி எவ்வளவு க்ரோ ஆக போகுது, இந்த ரிப்போர்ட்டை யாரு பண்ண சொன்னது, தமிழ்நாடோட இந்த நிதித்துறை பண்ண சொல்லியிருக்காங்க. யாரு பண்ணிருக்காங்க
பண்ணியிருக்காங்க. மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கானமிக்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. 8 to 10% க்ரோ ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. முக்கியமான விஷயமா, முக்கியமான ஃபைண்டிங்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ரிப்போர்ட்டோட முக்கியமான ஃபைண்டிங்னா ஒரு 19 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து தமிழ்நாடோட ஆவரேஜ் பெர் கேபிட்டல் இன்கமோட இந்த ஒரு 19 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கம்மியா இருக்கு. இப்போ தமிழ்நாடோட ஆவரேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2,36,000. அதோட கம்மியா நிறைய மாவட்டங்கள்ல இருக்கு. ஸோ டாப்பா யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. திருவள்ளூர், ஈரோடு, கோயம்புத்தூர். பாட்டம்ல பார்த்தோம்னா நமக்கு பெரம்பலூர், திருவாரூர், விழுப்புரம். ஸோ இதெல்லாம் நமக்கு இந்த யூனிட் 9 பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு கொஞ்சம் இந்த மாதிரி டேட்டாஸ் இதெல்லாம் நம்ம கேட்பாங்க. டாப்ல யாரு, பாட்டம்ல யாரு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் வாரியாக கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரிப்போர்ட் நமக்கு முக்கியமா இருக்கு. ஸோ இந்த நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஆர்டிகல் நமக்கு இம்பார்ட்டண்டா இருந்துச்சு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸோ மற்றபடி நிறைய இருந்துச்சு. ஓகேங்களா? நமக்கு இந்தியாவோட இந்த ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் அவங்க பண்ணக்கூடிய அந்த ஆபரேஷன்லாம் எப்படி இந்தியாவோட அந்த இரு நாட்டு உறவுகளை வந்து பாதிக்குது அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அவ்வளோ இம்பார்ட்டண்டா இருக்கு. சரிங்களா? ஸோ நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.